வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் 4ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், திதி வளர்பிறை, அஷ்டமி, யோகம் சித்த யோகம். துளாராசிக்காரர்களுக்கு காலை 9:41 வரை சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காலை 9:41 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன், மீனத்தில் சூரியன், புதன், ராகு. காலை 9:41 அளவில் ரிஷப ராசியில் இருந்து சந்திர பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். ஜாதகம், திருமண பொருத்தம், சுப நிகழ்ச்சிகளுக்கு நேரம் குறித்து கொடுப்பது, நாள், லக்னம் குறித்து கொடுப்பது, இது எல்லாமே நம்மளுடைய சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்த்து 1 மணி நேரத்தில் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, அதற்கான கட்டணத்தையும் நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா உடனே நம்ம ரிசல்ட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டு. ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் மூலம் மாறுடம் சொல்லப்படும். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வாக்கியம் மற்றும் திருக்கணித முறையில் ஜாதகம் போட்டு கொடுக்குறோம். ஒரு முழு புக்கு போட்டு கொடுக்குறோம். சிங்கிள் பேஜ் ஹாரோஸ்கோப்பை உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ராசி நவாம்சமத்தோட ஒரு சிங்கிள் பேஜ் வரும். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஜாதகம் கம்ப்யூட்டர் முறையில் தசாபுத்தி பலன்களோட பலாபலனோடையும் நம்ம போட்டு கொடுக்குறோம். ஒரு 110 பக்கம் கொண்ட ஒரு புக்கு. இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். பயன்படுத்தி கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாள். 3-6 கூடிய கிரகம் நீச்சமாக இருப்பது ஒரு வித யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது. சந்திர பகவானும் இன்றைக்கி காலையில் ஒரு 9:45 அளவில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் போகிறார். அதனால் சிறு பிரயாணங்கள் ஏற்படும். அதன் மூலம் நன்மையும் ஏற்படும். சிறு தூர பிரயாணம் ஏற்படும். அதன் மூலம் நன்மையும் ஏற்படும். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம். எல்லா விதத்திலும் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டே. சில பேர் சில விருந்து உபச்சரணைகளில் கலந்துக்குவாங்க. ரொம்ப யோகமான நாள் இன்றைக்கி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கி காலையில் 9:41 அளவில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் செல்கிறார். 2 கிரகம் 11ஆம் இடத்தில். அதனால் இன்றைக்கி ஒரு யோகமான நாள். பணவரவு வரும். இன்றைக்கி சண்டே சார், இன்றைக்கி என்ன வேலையே இல்லை, என்ன பணம் வரப்போகுது அப்படின்னு கேட்காதீங்க. பணம் வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பச் சூழல் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு நிம்மதியான ஒரு நாளாக இருக்கும். பெரிய பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கலாம். சில இடத்துக்கு போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் டயர்ட்னஸும் ஆகும். உங்கள் ராசிக்குள் சந்திர பகவான் வரார். இன்றைக்கி நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் உடல் நலத்திலும் கவனம் தேவை. உங்கள் ராசி அதிபதி நீச்சமாக இருக்கார். ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் உடல் உபாதைகளும் ஏற்படலாம். கவனம் தேவை. கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி
11ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடங்களில் உலவக்கூடிய ஒரு நாள். 3, 12 கூடிய கிரகம் நீச்சம் பெற்றதால் ஒரு யோகம். உங்கள் ராசி அதிபதி உச்சமாகவும் பிறகு 12ஆம் இடமும் வந்து 12க்கு உடைய கிரகம் நீச்சமாக இருப்பதால் சில நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு பிரயாணம் ஏற்படும், வெளியூர், சிலருக்கு வெளிநாடு, இந்த மாதிரியான வாய்ப்புகள் கூட வரும். அல்லது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள், சில நல்ல தொடர்புகள் ஏற்படும். வேற்று மொழி மதக்காரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள். சகோதர உறவு மேம்படும். நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய். செவ்வாய் 4 கூடிய கிரகம். அவர் ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். அவர் பலமாக அமர்ந்திருப்பதால் நிலம், வீடு, வண்டி, வாகனங்களால் யோகம் ஏற்படும். சில பேர் ரெனோவேஷன் பண்ணுவாங்க. இப்போ பழைய வீடை புதுப்பிக்கும் எண்ணம் ஏற்படும். இல்லைனா ஒரு ரூமு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டலாமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். வீடு வாசலே இல்லாதவர்கள், வீடுனா வாடகை வீட்டில் இருக்கிறவர்கள், சொந்த வீடு வாங்கிறதுக்கான யோகம் இப்போ பிரமாதமாக இருக்குது. கொஞ்சம் முயற்சி செய்தாலும் வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய லெவலில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இன்றைக்கி. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் வரப்போகிறார். அதனால் செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு விருந்து, விழாக்கள், உபச்சரிப்பு, சில பார்ட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் டேவாக தான் இருக்கும். சிலருக்கு கோயில் குளங்கள், இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகள் போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 9:41 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கு பிறகு பயம் இல்லை. உங்களுடைய ஏதாவது நேற்று 2 நாளுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா, முக்கியமான பொறுப்புகள் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு மேலே செய்யலாம். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு நன்மையாக அமையும். இது ஒரு நல்ல நாள். ரொம்ப இன்றைக்கி பிரச்சனை எதுவும் வராது. ஒரு சுகமான நாளாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்களோடு பொழுதை கழிக்கக்கூடிய நாளாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு இருந்தால் காலையில் 9:41 முன்னாடி செய்ய முடியுமான்னு பாருங்கள். இல்லைனா இன்றைக்கி ஒரு நாள் விட்டு விடலாம். சந்திராஷ்டம தினம், கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையான நாள். சந்திர பகவான் அஷ்டமாதிபதி, அவர் இப்போ உச்சமாக இருக்கார். பொதுவாக 8 கூடிய கிரகமோ 6 கூடிய கிரகமோ உச்சம் பெறுவது அவ்வளோ விசேஷம் இல்லை. இருந்தபோதும் இன்றைக்கி காலையில் 9:41 அளவில் சந்திர பகவான் உச்சம் பெற்ற நிலையிலிருந்து மாறி 7ஆம் இடம் வருகிறார். 7 கூடிய கிரகம் 4ஆம் இடத்தில் நீச்சம். அப்போது இன்றைக்கி சில நபர்களை சந்திப்பீங்க. அவர்களாலும் நன்மை ஏற்படும். சிலருக்கு எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் நல்ல நபர் யார், கெட்ட நபர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொஞ்சம் டேலண்ட் வேணும். ஏன்னா இன்றைக்கி 2 விதமான நபர்களையும் சந்திக்கலாம். நல்லவர்களையும் சந்திக்கலாம், எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களையும் சந்திக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இன்றைக்கி. மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் உடம்பில் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரியாகும். அல்லது சில மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். நல்ல மருத்துவரை சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மருத்துவரை போய் பார்ப்பீங்க. அதனால் நமக்கு சில டாக்டர்ஸை பார்க்கும்போது கைராசி டாக்டர் அப்படிம்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இப்போ தீர்வு காணப்போகுது. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நாள். அதனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்கெல்லாம் விலகி செல்வார்கள். திருமண யோகம், திருமண பாக்கியம் உண்டாக போகிற நேரம். திருமண உறவுகள் மேம்படும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகி அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 6 கூடிய கிரகம். இப்போது தனுராசிக்கு சொன்னோம் 8 கூடிய கிரகம்னு. கும்பராசிக்காரருக்கு 6 கூடிய கிரகம். இந்த 6 கூடிய கிரகம் உச்சமாகிறதுங்கிறதும் ஒரு விசேஷ பலனை அளிக்காது. இன்றைக்கி காலையில் 9:41 அளவில் சந்திர பகவான்
மிதுன ராசிக்குள் செல்கிறார். அதனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றங்களாக இருக்கும். எதிர்பாராத தன லாபங்களும் ஏற்படும். வருமானம் வரும். சில குடும்பத்தில் சில உங்களுடைய தாய் வழி உறவுகள் யாராவது வருவாங்க. மாமன், சில பேருக்கு தாய் மாமாவால் நன்மை ஏற்படும். தாய் மாமனுடைய சொந்த பந்தங்கள், தாய் வழி உறவுகள், அவர்களோடு இன்றைக்கி கலந்து பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த மாதிரியான விஷயங்களில் தான் இருக்குது. யோகமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாள் இது. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். சில பேர் ஒரு லக்ஸூரியஸான ஒரு கார் வாங்கலாமாங்கிற எண்ணம் ஏற்படும். காரில் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கும் கார் வாங்கலாம், 5 கோடி ரூபாய்க்கும் கார் வாங்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போது ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு லக்ஸூரியஸான ஒரு கார் வாங்கக்கூடிய யோகமும் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கு. வசதி வாய்ப்புகள் கூடக்கூடிய நேரம். இல்லத்திற்கு தேவையான சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைந்த நாள். தாயாருக்கு யோகம். உங்கள் தாய் வழி சொந்தங்களுக்கு உங்களால் நன்மை ஏற்பட போகுது. தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கும் நன்மை ஏற்பட போகுது. தாயாருக்கு யோகம், தாய் வழி சொந்தங்களுக்கு யோகம், உங்களால் யோகம், அவர்கள் மூலம் உங்களுக்கும் யோகம். இது போல ஒரு நாள் இது. இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் ஏற்படும். அதற்கான யோகமும் உண்டு. நல்ல நாள்.